கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சியடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 33-34 ஆகிய வசனங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும் என்று. பிரியமானவர்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர் கர்த்தர். நமக்கு என்ன வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நாம் பரலோக ராஜ்யத்தை தேடும்போது, அவருடைய நீதியை தேடும்போது, மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாளைக்காக ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படக்கூடாது. நமக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம் பரலோக ராஜ்யத்தை குறித்து தேடும்போது, அவருடைய நீதியின் வசனங்களை அறிந்து கொள்ளும் போது எல்லா தேவைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூறினார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்காக நாம் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கெட்ட சுபாவங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும், நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் பிதாவின் சித்தம் செய்யும் போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வோம், அவருடைய நீதியின் வசனங்களை தேடுவோம். நாம் எப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு செல்ல முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்தை வாசித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளும் போது, அவருடைய நீதியின் வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது, நீதியான காரியங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், எப்பொழுதுமே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது, எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? வேதம் சொல்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று. பிரியமானவர்களே, இடுக்கமான வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இடுக்கமான வாசல் வழியா நாம் பிரவேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யம். அநேக நேரங்களிலே எல்லா காரியங்களையும் வெறுத்து நம் தேவ சித்தத்தை செய்யும் போது, நம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழும்போது, இந்த உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக அசுத்தங்களுக்கு விலகி காத்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியும். ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வோம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வோம், பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வோம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா.
இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்களை மன்னிப்பீராக. இப்படி பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா. இப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. இப்படியே வல்லமினால் நிரப்புவீராக. ரீபா லபா ரதா ரபா லாக்காபா ருஷேதேனமாக்கா ரபா ரியாக்கோபோர சேகரேதனமாரா ஷதரபலா. தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. தடைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன், பிள்ளைகளை குணமாக்குங்க. இப்பொழுதே நம்முடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தை நம்முடைய பலன் பரிபூரணமை விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகையை செய்யட்டும் அப்பா. இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் கட்டப்படட்டும். ரீபா லகா தூடாபா ராக்கே ரேதேனமாரா ஷதரபலபா ரீபா லதரபா. தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தீங்கான காரியங்களுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்துவத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு கூட வெளிப்படுத்துங்கப்பா. அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க, அப்படியே கிருபையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாகி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.